குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்னைக்கு போஸ்ட் பாக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பார்வையாளர்கள் நிறைய கேள்விகளை முன் வச்சிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம பகிர்ந்துக்க போறோம். இன்றைய சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் டைம்ஸ் ஆப் ரிபப்ளிக் பத்திரிகையின் ஆசிரியர் நவீன் அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். வணக்கம் தீபிகா சார். முன்னாடி எப்படி நிறைய கேள்விகளை பார்வையாளர்கள் முன் வச்சிருந்தாங்களோ அதே போல இன்னைக்கும் நிறைய கேள்விகளை முன் வச்சிருக்காங்களா? நிறைய வச்சிருக்காங்க. சரி, பாத்துருவோமா? பாத்துடலாம் சார். இந்த தடவை செம்மையா போகும்னு எனக்கு தோணுது. எனக்கும் அதுதான் ஆசை. பார்க்கலாம். நிறைய சிவப்பு கொடி காமிக்கிறோம் சார். எடுங்க சார். நீங்க படிச்சீங்கன்னா என்கிட்ட கொடுத்துருங்க. அந்த கொடி எடுத்து ஆட்டுங்க பார்ப்போம். எல்லோ இன்னைக்கு எல்லோ. படிக்க சார். ஆட்டினது போதும் வைங்க. கிரேட் குரு யாரு? எழுதுனவரு, கேட்கிறவரு. ஓ அப்படியா? நான் உங்களை சொன்ன தப்பா இருந்துட்டேன். கிரேட் குரு. ஓகே, உங்க பேரு கிரேட். ஓகே. காமாட்சி, நீங்க எப்போ டோப்பா மாட்டுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்ல கேள்விதான். கூடிய சீக்கிரம் ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது. அப்போ திரைப்படத்துல ஆரம்பிக்கும் போது டைரக்டர் வந்து டோப்பா மாட்டணும்னா மாட்டிப்பேன், இல்லைன்னா டோப்பா இல்லாம ஆக்ட் பண்ணுவேன். அவங்க எடுக்க போற படத்துக்கு நீங்க ஏன் டோப்பா மாட்டணும்? இல்ல, அவங்க எடுக்க போற படத்துல நான் ஆக்ட் பண்றேன்ல. நீங்க ஆக்ட் பண்றீங்களா? இது எப்போ சைன் பண்ணிட்டேன்? 3 படத்துக்கு சைன் பண்ணியிருக்கேன். ஓகே. ஒரு படம் அநேகமா இப்போ இதுல இலங்கையில ஷூட்டிங் இருக்கும்னு நினைக்கிறேன். இலங்கையிலயா? ஓ, இப்போ அடுத்து நீங்க ஷூட் பண்ண போறீங்க இலங்கைக்கு போய். எத்தனை பேர் ஷூட் பண்ண போறீங்க? நான் ஷூட் பண்ணல. அவங்க திரைப்படத்தினுடைய கேமராமேன் ஷூட் பண்ணுவாரு, நாங்க ஆக்ட் பண்ணுவோம். ஆனா உங்க நடிப்புக்கு எந்த பஞ்சமும் இல்லை சார் உங்களுக்கு? அப்படியா? உங்களுக்காக தனியா கேரவன் எல்லாம் கேட்டதா கேள்விப்பட்டேன். ஆமா, கேரவன். எனக்கு ஷூட்டிங் எல்லாமே கடல்ல தான் ஷூட்டிங். அதனால அந்த கடல்ல கேரவனை நிப்பாட்டி கடலுக்குள்ள கேரவன்ல போய் உட்காந்துக்க முடியும். உங்களுக்காக தனி கப்பலே ரெடி பண்ணி கொடுப்பாங்க. நீங்க அவ்வளவு ஒருத்தான ஆளு. அப்படியா? பரவாயில்ல. ஷூட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மினி க்ரூஸ் இருக்கும், குட்டி க்ரூஸ் இருக்குல்ல, அதுல வந்து நடுக்கடல்ல வந்து ஜாலியா ஷார்ட்ஸ் டிஷர்ட் எல்லாம் போட்டு அப்படியே சில் பண்ணுவாரு நம்ம ஐயா. கூடிய அந்த போட்டோக்கெல்லாம் குக்கு செய்திகளே வெளியிடுறோம். ஆமா, அதோட நாரி போயிடும் கதை இல்ல. பொழப்புக்கு கழுத கனா கண்டா கடலும் கலக்குமா. ஆனா உங்களுக்கு நீ கவனிச்சியாமா? ரெக்கார்ட் தானே ஆகுது இல்லமா? ரெக்கார்ட் ஆகுது இல்லமா? இவரு இந்த க்ரூஸ் பொண்ணுங்கன்னு சொல்லுவீங்க, ஒரு கண்ணெல்லாம் வந்து எவ்வளவு மாற வெக்கத்தை பாருங்க பாருங்க பாரு. ஐயோ, ஜோடிலாம் இருக்காங்களா? அது ஏதாவது பீஸா பண்ண பல்பு வரும். அம்மா, இவரு பிரகாசமா எழுதினாரு. இவரு உங்களுக்கு ஜோடியா போடுவாங்க இல்லையா? என்னப்பா, நீங்க யாரையாவது செலக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க, அவங்களதானே உங்களுக்கு ஜோடியா போடுவாங்க. அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் டைரக்டர் வேலை. இல்ல வேலை பண்ணிருப்பாரு இவரு. 70 வயசா? 72 வயசா? 78 வயசா? 78 வயசுல என்னென்னலாம் ஆடி இருப்பாரு. இன்னுமே ஒரு மொபைல் எடுத்து கான்டாக்ட் அப்படி ஸ்வைப் பண்ணின்னு வச்சுக்கோங்க, அவருக்கு தெரியாத கான்டாக்டா? அப்படியே மீச துடிக்குது கையாக்கு. ஷூட்டிங்கு அப்படியே ஜாலி வைப் பண்ணுவீங்க. நான் சொன்னது என்ன தெரியுமா? உங்க நடிப்பு எல்லாம் பஞ்சம் சொன்னது. திமுக காரங்க நடிப்பு பத்தி கத்துக்க கொடுமா. தினம் நடிப்பு தான் வாழ்க்கையே. நடிப்புதான். இப்ப இங்க போகும்போது எதுக்கு கட்சிக்கு போறீங்க? கட்சிக்கு எதுக்கு போறீங்க? அப்புறம் உங்க கட்சியே ஒரு டிராமா கம்பெனி தானே? அப்படியா? இல்ல அப்படியாடா? உங்க கட்சியே ஒரு டிராமா கம்பெனி தான், ஒரு நாடக கம்பெனி தான். உலகமே நாடக மேடம். அதுல அனைவரும் ஒரு நடிகர்கள். எல்லாம் நீங்களும் ஒரு நடிகர், நானும் ஒரு நடிகர். அதுல வந்து பாத்தீங்கன்னா கேவலமான மானகட நடிகர்கள் நீங்கள், மக்களின் நடிகர்கள் நாங்கள். மானம் நல்லா தாங்க இருக்கு. மானம் ஒண்ணு அது மானம், அது மானம் கிடையாது. மானத்துக்கும் மானத்துக்கே வித்தியாசம் தெரியுங்களா? இதெல்லாம் திராவிட கட்சி தமிழ்ல நட்ட போறாங்களாம். எங்க கொண்டு போய் நட்டுவீங்க? பாப்போம். இங்க நட்டுங்க. டோப்பா போது நான் தமிழ்நாடு வளரும் மண்ட மேல. ஏற்கனவே நீங்க அவனை புடிச்சு கொண்டுட்டு வந்து உள்ள போட்டீங்க. நீங்க கொக்கரிக்க தான் செய்வீங்க. சும்மா கரூர்ல சும்மா இருக்க மாட்டான். அவன் போய் ஆட்டி 10 பேரை ஒரு பொண்ணு அந்த பலியாரனை கொலகாரனை கூட்டிட்டு வந்து உங்க கட்சியில வச்சுக்கிட்டீங்க. சரி, நாசமா போங்க. வரேன், அதெல்லாம் வரேன் ஃபியூச்சர்ல. ஐயா, அடுத்த கேள்வி போயிடலாம். சரியில்ல. சவுப்பு 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 சவுப்பு
சை கிரீன். அவருக்கு கிரீனு, நம்ம நல்ல கண்டென்ட் இருக்குது. சத்யநாதம் கரெக்ட், சத்யநாதம் அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. உலக அரசியலை பத்தி இப்ப கேட்க போறாரு. உலக நாயகன் மாதிரி நம்ம உள்ளூர் உலக நாயகன் இவரு. ஓகேவா? நம்ம ஐயா டொனால்ட் ட்ரம்ப் பற்றி என்ன நினைக்கிறீங்க ஐயா? அவர் தன்னுடைய நாட்டுக்கு தன்னுடைய நாட்டு மக்களுக்கும் மிக கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு உழைப்பாளி. ஐயா ஸ்டாலின் இல்ல, டொனால்ட் ட்ரம்ப் பத்தி. டொனால்ட் ட்ரம்ப் இல்ல, ஒரே மாதிரி இது கண்டென்ட் ஒரே மாதிரி. அதுக்கு என்ன பண்ண முடியும்? டொனால்ட் ட்ரம்ப் வந்து அதாவது டொனால்ட் ட்ரம்ப்லாம் என்ன சொல்லணும், அமெரிக்காவின் அதிபரா இருக்கக்கூடிய இந்த மாதிரி பல்வேறு விஷயம் எல்லாத்துக்கும் ஒரே டைலாக் தான். தன்னோட நாட்டிற்காக, வீட்டிற்காக, குடும்பத்திற்காக, பேரன் பேத்திகளுக்காக, அப்படின்னு பேரன் பேத்திகளுக்காக இல்ல. அவரு டொனால்ட் டக்க பத்தி கேட்கல. டொனால்ட் டக் என்ன தெரியுமா உங்களுக்கு? தெரியும். டொனால்ட் டக் கார்ட்டூன் ஆர்டிஸ்ட். டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவின் அதிபர், அதை வச்சு சொல்லுங்க. அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து அதாம்மா டொனால்ட் ட்ரம்ப். சரியா? அந்த ட்ரம்ப் வந்து அவர் நாட்டு வந்து இப்போ ஏற்கனவே லாஸ்ல இருக்கு அந்த அமெரிக்கா. அதை நல்ல முறையில நிமித்தணுங்கிறதுக்காக, மக்களை நாட்டை நிமித்தணுங்கிறதுக்காக குனிஞ்சு போயிருக்கு. குனிஞ்ச நாட்டை கொஞ்சம் நிமித்துறதுக்காக அவர் என்ன பண்றாரு, உலக நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற நாட்டுகளுக்கெல்லாம் வரியை போடுறாரு. இப்போ ஏற்கனவே நமக்கு வந்து ஒரு 50% வரியை போட்டாரு, 100% வரியை போட்டாரு. இப்போ அந்த நாட்டில் வந்து அந்த உள்நாட்டு மக்களுக்கு தான் வேலை கிடைக்கணும், வெளிநாட்டு மக்கள் வேலைக்கு இருக்க வேணாம் போங்கடான்னு நம்மளை பற்றி விடுறாரு. அவங்க நாட்டை அவர் டெவலப் பண்றாரு. அதை நம்ம குற்றம் சொல்ல இயலாது. சரியா? இது மாதிரி ஒவ்வொருத்தரும் நினைச்சிட்டோம்னா, இப்ப நம்ம முதலமைச்சர் வந்து தமிழ்நாடு முன்னேற்றணும் அப்படின்னு தமிழனுக்கு தாண்டா இங்க வேலைன்னு சொன்னார்னா, இன்னைக்கு 1.5 கோடி வடவர்கள் இங்க வந்து வடை சுட்டுக்கிட்டு இருக்க வேணாமே. சரியா? சரி. ஆகையினால அந்தந்த நாட்டு மக்கள் அந்தந்த நாட்டில் நல்ல முறையில் வாழணும். வாழ வைக்கிறதுக்கு அந்த நாட்டினுடைய அதிபர்கள் முயற்சிக்க வேணும். டொனால்ட் ட்ரம்ப் அதை செய்கிறாரு. அதனால எனக்கு டொனால்ட் ட்ரம்ப்பை பிடிக்கும். பிடிக்குமா? பிடிக்கும். உங்களுக்கு டொனால்ட் ட்ரம்ப் பிடிக்கும்ல? பிடிக்கும். உங்களை மாதிரி அவர் அங்க ஒரு ஆளு தெரியுமா? உங்களை மாதிரி அவர் ஒரு ட்ரோல் மெட்டீரியல் அங்க நிறைய பேர் அப்படிதான் பண்றாங்க. அவர் இப்ப வந்து தனக்கு நோபல் பரிசு கிடைக்கும். எனக்கு இப்ப தோணுது, இப்ப டக்குனு உங்க மண்டையில அதே மாதிரி முடியெல்லாம் வச்சு ஆல்டர் பண்ணி போட்டு நோல்ற மாதிரி தான் இருப்பீங்க. ஆமா, அவரு என் கலர் என்ன, நீ ஏஐல போட்டு இதே நீங்க வைங்கம்மா பேசு, நீ பாருங்களேன். உண்மையா விளையாட சொல்ல, நீ எடுத்து ட்ரை பண்ணி பாருமா, கரெக்டா மேட்ச் ஆகும். விளையாட சொல்ல இதே ஒருத்தர் ட்ரோல் பண்ணி போடுவாங்க. ஐயா நீ எப்படி எல்லாமே உங்களுக்கு சூட் ஆகுது? சரி, என்ன பெரிய மகாபாரதமே எழுதியிருக்காரு. ஓகே. தர்ணாவா நர்னாவா வாட் இஸ் தட்? ஏதோ நர்னா டி சைலண்ட். ஓ டி நர்னா இனிஷியலா? ஓகே டன். காமாட்சி ஐயா, நீங்க காமராஜர் அண்ணா அவர்களை பார்த்தவர். ஸோ நீங்க இன்பநிதி உதயநிதியோட பையன், அவரோட பையன், இந்த மாதிரி இவங்களுக்கு இப்படி முட்டு கொடுக்குறீங்களே, அதாவது சப்போர்ட் பண்றீங்களே இருக்கு ஐயா. ஓகேவா? பேசும்போது காமராஜர் அண்ணா எம்ஜிஆர் கூட இருந்தவன் இப்படி இறங்கிட்டானே என்று நினைத்தது உண்டா? புரியுதா உங்களுக்கு? அவ்வளவு பெரிய தலைவருக்குள்ள நீங்க அரசியல் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிள்ளைகா பசங்களுக்கு எல்லாம் உட்காந்து நீங்க வந்து ஜிஞ்சா உதயநிதிக்கும் இது போய் நீங்க எது இந்த கொடியை காமிச்சீங்க? அதான் உங்களை கேவலமா பேசிருக்காரு. ஒழுங்கா ஆட்டிடுங்க. என்ன அவர் எல்லாம் கேட்ட உதாடுங்க. என்ன ஒண்ணு கேவலம் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, கட்சியில ஒருத்தர் தலைவரை ஏத்துக்கிட்டு அந்த கட்சியில என்ன இணைச்சுக்கிட்ட போது அந்த கட்சி என்ன முடிவு செய்தோ அந்த முடிவுக்கு நான் கட்டுப்பட்டு நடந்தா தான் நான் அந்த கட்சியில உண்மையான தொண்டன். அதை விட்டுட்டு கட்சியில ஒண்ணு நினைக்குது, நான் ஒண்ணு நினைக்கிறேன்னா அந்த கட்சி எதற்காக? கட்சி எதற்காக? மக்களுக்காக. மக்கள்ன்றது நீங்க. மக்கள்னா நாங்க தான் தொண்டர். நீங்கன்னா நீங்க திமுகவின் உறுப்பினர்கள், திமுகவின் குடும்பம்,
மந்திரிகள் அப்படியே ஐயா நாட்டு மக்கள் திமுகவினுடைய குடும்பம் மட்டும் இல்ல, சரி. எல்லா மக்கள். அப்போ அந்த கட்சி என்ன முடிவு எடுத்தாலும் அதை மீறக்கூடாது. ஏன்னா கட்சி உறுப்பினர் நீங்க சொல்றீங்க இல்லையா, மக்களுக்காக கட்சி வைத்திருக்கும் நீங்கள் மக்களோட கருத்துக்களையும் காது கொடுத்து மக்கள் என்ன சொல்றாங்க, மக்கள் என்ன யோசிக்கிறாங்க பேசணும். நியாயமா? அப்படித்தான் அவர் என்ன கேக்குறா, நீங்க அப்படி பேசல, மானம் கெட்டு போய் முட்டு கொடுக்குறீங்கன்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, மானம் கெட்டு போயோ மரியாதை கெட்டு போயோ. ஆமா ஐயா, இங்க பாருங்க, அவர் என்ன கேக்குறான்னு புரியுதா? புரியுது. எம்ஜிஆர் காமராஜர் கூட கெத்தா அரசியல் பண்ணிட்டு இன்னும் நீங்க எவ்வளவு மரியாதையா, அதாவது உங்களை ரொம்ப மரியாதை நிமித்தமா உயர்த்தி பேசி இப்படி இருக்கீங்களேன்னு வருத்தப்படுறாரு. நீங்க அவ்வளவு பெரிய ஆளு முட்டு கொடுக்கலாம். இதுக்கு என்ன தெரியுமா முடிவு நான் சொல்றேன், திமுக ஒழியும் அப்படி சொல்றேங்க. அடுத்த கேள்விக்கு போயிடலாம். எது என்னது? இல்லையா, நீங்க சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, இது சாப்டர் ஓவர். தம்பி, நீங்க எழுதின கேள்வி கேட்ட கேள்வி எல்லாம் கரெக்ட் தான். நான் சொல்ற பதில் தான் தப்பு, மன்னிச்சுவாங்க. நான் அப்படிதான் முட்டு கொடுக்க முடியும் சொல்றீங்களா? காலங்கள் மாற மாற நம்மளும் மாறித்தான். 78 வயசு ஆயிடுச்சா? உங்களுக்கு 78 வயசு ஆயிடுச்சா ஐயா? தான் ஆகணுமே தவிர உங்களுக்கு 78 வயசு. நம்ம பழைய நினைப்பு தான் பேராண்டிங்கிற கதையில நம்ம இருக்கக்கூடாது. இந்த 21ஆவது நூற்றாண்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் நம்மள திமுக ஒழிக்கும் சொல்லுவீங்களா மாட்டீங்களா? திமுக ஒழிக்கும் சொல்லுவீங்களா மாட்டீங்களா? திமுக ஒழிக்கும் சொல்லுவீங்களா மாட்டீங்களா? அவர் அடுத்து போயிட்டாரு. எப்படி இருக்கு உடம்பு? ஏற்கனவே உடம்பு உண்மையாவே முடியல ஐயா. 5 நாளா உடம்பு சரியாம நீ தான் வந்திருக்க. ஃபர்ஸ்ட் ஷோவே உங்களுக்கு தான் பண்றேன். சரி சொல்லுங்க ஐயா. ஓகே, பேருமா பொயட்டு சரண், புரியுதா? பொயட் எழுதுவாங்களே, பொயட் சரண், நல்லா இருக்குல்ல? காமாட்சி ஐயா, நாங்களும் ஐயா இல்ல, நீங்க வாசிக்கிறவங்களே நான் ஆடுறேன். வாசிங்க. ஏதாவது ஒரு கையில கச்சா ஆண்டியே சூப்பர். காமாட்சி ஐயா, நாங்களும் டிஎம்க்கு முட்டு கொடுத்தா காசு தருவாங்களா? எனக்கும் அந்த ரொம்ப நாளா இருக்கு. நான் நேரம் என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. பதில் தெரியல. பாருங்க, நான் இதுவரை எந்த நிமிடம் வரை எங்க கட்சியிலோ யாருக்கிட்டயோ நான் கையெழுத்து வாங்கினது இல்லை. அவ்வளவுதான். எந்த ரூபத்திலயும் அவங்க கிட்ட பணம் சொல்லல. இந்த மாதிரி நாங்களும் பண்ணா காசு தருவாங்களா அப்படின்னா என்னமா அதுக்கு மேல பாருங்க, அங்க யாருக்கும் யாரும் பணம் தர மாட்டாங்க. அவங்க உழைப்ப கட்சியை கொடுக்கணும். கட்சிக்கு உழைப்ப கொடுத்தா கட்சி அவங்களுக்கு என்ன மரியாதை பண்ணுமோ பணமா தர மாட்டாங்க. கோல்டு சில்வர் இல்ல ஐயா, வீட்டுக்கு பொருள் அப்படிதானே கொடுப்பாங்க. எப்படியா கொடுப்பாங்க? வாங்கிக்கோங்க. நீங்க சரி, நீங்க எவ்வளவு வாங்கிருக்கீங்க? நான் வாங்கினது தானே எங்க வீடு பொருளா தானே அடுக்கி வச்சிருக்கோம். அவ்வளவுதானே. அந்த முதல்ல பையன் கேக்குறான், நீங்க வாங்கின அடுக்கலாமா, அந்த பையன் வாங்கி அடிக்க வேணாமா? வீட்டுக்கு ஒரு சின்ன மிக்சியாவது கொடுங்க அவனுக்கு. அப்ப என்ன பண்ணணும், ஐடியா கொடுங்க. என்ன டக்குன்னு சொல்லுங்க ஐயா. கட்சிக்கு வரட்டும், என்ன மாதிரி உட்காந்து பேசுன்னு சொல்லுங்க. என்ன மாதிரி உட்காந்து பேசுன்னு அவர் சொல்றாருப்பா. என்ன மாதிரி உட்காந்து பேசுன்னு சொல்லிடுங்க. கட்சிக்கு சேர்ந்து இந்த மாதிரி பேசினா காசு கொடுப்பாங்க. காசு கொடுப்பாங்களா இல்லையாங்கிறது கட்சியில இருக்கவங்களுக்கு தான் தெரியும். நீங்க பேசுறத பொறுத்து. அதனால எப்படி முட்டு கொடுக்குறோமோ அதை பொறுத்தா. ஆமா, நீங்க இப்ப 3 கால் 4 கால்ல இருக்க வேண்டியது 3 கால் இருக்கு. பேசணுமா? அப்படியா? இல்ல ஐயா, மக்களோட கருத்தை ஆடியன்ஸ் ஐயா, இந்த ப்ரோகிராம் அடுத்து எடுத்து டெவலப் பண்ண போறோம். பப்ளிக் 4 பேரை வர வச்சு இந்த இடத்துல இப்படி உட்கார வச்சு கருத்தை ஆடியன்ஸ் கிட்ட கேட்க போறோம் நம்ம. அது இன்னும் வேற லெவல்ல இருக்கும். சரியா? இப்போ இங்கே காலி துப்பிட்டு போயிடுவாங்க. வா, இதெல்லாம் பாரு, ஐடியா கொடுக்குறேன். நீ போட்டு பாரு, காமாட்சி நாயுடையாவுடன் நிகழ்ச்சி பண்ணுவதற்கு யாரெல்லாம் தயார் இருக்கீங்கன்னு. சும்மா நம்ம அப்ளிகேஷன் கூட தேர்ந்தெடுக்கணும். ஆனா ஐயா யோசிக்கணும், ஏதாவது டமால்டி மால்னு அதான் தருக்கணும். ஐயா கொஞ்சம் இருங்க, ரொம்ப ஓவரா கலாய்க்கிறீங்க.
படிங்க. ஐயோ ஐயோ. இது உங்க கேள்வியா? சுல்தான் ஐயா காமாட்சி அவர்களிடம் எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். ஆரியத்தை எதிர்க்கிறோம் என்று சொல்லும் திராவிடர்களாக நீங்கள் சமஸ்கிருதம் கலப்பில் உருவான தெலுங்கை ஏற்பது ஏன்? அந்த தம்பிக்கு ஒரு நிமிஷம், நான் பச்சை முடிச்சதுக்கு அப்புறம் இப்படி வச்சிருவேன், லெட்டரை வச்சுட்டு உருட்ட ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்பதான் நீங்க உருட்ட ஆரம்பிக்கணும். உருட்ட ஆரம்பிங்க. கொஞ்சம் கூட ஐயா நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு எல்லாம் ஒரு மனசாட்சி இருக்கா? நீங்க உங்க இஷ்டத்து ஊட்டும் போது நான் உட்காந்து இந்த மாதிரி கேள்வி காதுல வாங்கின்னு இருக்கிறேன்னு எனக்கு கேட்டு கேட்டு நல்லா ஜுரமே வைரஸ் ஃபீவரே வந்து போச்சு எனக்கு. இங்க பாரு, அந்த தம்பி ஆரியன் சொல்றான், ஆரியன் கிடையாது. அதான் ஸ்டார்ட் பண்ணீங்களா? ஸ்டார்ட் பண்ணீங்களா? சான்ஸ்கிரிட் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்களா இல்லையா? என்ன ஸ்டாப் பண்ணிட்டேன்? ஸ்டாப் இல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உருட்டுறதுக்கு வச்சுக்கோங்க. ரைட். ஆரியத்துக்கும் சான்ஸ்கிரிட்டுக்கும் சம்பந்தம் இல்ல. சரிதா? சான்ஸ்கிரிட்டுங்கிறது ஒரு மொழி. அந்த மொழி கலப்பினாலதான், தமிழ்ல அந்த மொழி சேர்ந்ததுனாலதான் பல மொழிகள் தோன்றுச்சு, மொழி குடும்பங்கள் உருவாச்சு. ஆகவே அதுல வந்து இன்றைக்கும் தமிழ்லயும் சரி மற்ற இதர மொழிகள்லயும் சரி சான்ஸ்கிரிட் கலப்படம் இல்லாம இருக்காது. தெலுங்குல மட்டும் அந்த தம்பி சொல்றாரு, தமிழ்லயும் இன்றைக்கு சான்ஸ்கிரிட் மிக்ஸா தான் இருக்கு. எல்லா மொழி குடும்பங்கள்லயும் தமிழோட சான்ஸ்கிரிட் கலந்துதான் இருக்கு. வெரி சிம்பிள். சீனா நீ போடுங்க, இந்த சி போடுங்க, ஷா போடுங்க, எல்லாம் சான்ஸ்கிரிட் தான் அந்த எழுத்துக்கள் எல்லாமே. நாங்க எதிர்க்கிறது வந்து ஆரியத்தை எதிர்க்கவில்லை, சனாதானத்தை மட்டும்தான் நாங்க எதிர்க்கிறோமே தவிர ஆரியர்களையோ பார்ப்பனர்களையோ நாங்க எதிர்க்கவில்லை. முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. நீங்க அப்படி இல்லைன்னா நாங்க ராஜாஜியோட நாங்க 67 கூட்டணி வச்சு ஆட்சி அமைச்சிருக்க முடியுமா? அப்படியெல்லாம் நீங்க நினைக்காதீங்க. இன்னைக்கு எங்களுடைய வழக்கறிஞரே ஒரு பிராமின் தான். இந்த பாருங்க, இது எதை வேணாலும் உருட்டாதீங்க. நானு ஆமா சொல்லாம 2 அடி கூட அடிச்சிருக்கலாம். என்ன எது 2 அடி கூட அடிச்சிருக்கலாம் நீங்க சொன்னதுக்கு? என்னத்த சொன்னதுக்கு? நான் உருட்டுறேன்னு நீங்க தான் நீங்க சுயநலத்துக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போறீங்கன்னு மக்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அப்ப செய்யறது கிடையாது. நாங்க செய்யறது கிடையாது சார். எங்க வழக்கறிஞர்ல இருந்து நாங்க கூட்டணி வச்சிருந்தது எல்லாமே பிராமின்ஸ் தான் சார். நாங்க சனாதானத்தை மட்டும்தான் எதிர்க்கிறோமே தவிர நாங்கள் பார்ப்பனர்களையோ அல்லது வேற யாரையோ நாங்க எதிர்க்கவில்லை. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. தேவையில்லாம எங்களை வம்புக்கு இழுக்காதீங்க. வேற இதுக்கு போவோம். கன்ஃபியூஸ் ஆயிட்டார் அவரே. சூர்யா தீபா காமாட்சியா அவர்களே, இன்றைக்காவது உண்மையை பேசுங்கள். ஆளும் கட்சி எத்தனை பேருக்கு ஏழை எளிய மக்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க? மாதம் 1000 இலவசம் பயணம் தவிர, மாதம் 1000 ரூபாய் தவிர்த்து எத்தனை? சரி, இதுல இது பச்சையா இருக்கிறீங்க. ஆமா, நாங்க தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியுதா உங்களுக்கு? இந்த இந்த கொடியே இனிமே நீங்க இருக்கக்கூடாது, புரியுதா? இந்த கொடியே நான் என்ன சொல்லிருக்கிறேன், என்னமா இது? அவர் பாரு இஷ்டத்துக்கு இங்கேயும் சார் இதுல கூட தான் சார் ஏமாத்துவீங்க. என்ன ஏமாத்துறோம்? அப்புறம் அவங்க என்ன தெரியுமா கேட்டிருக்காங்க? என்ன கேட்டிருக்காங்க? உட்காந்து பொய்யா பேசிட்டு இருக்கிறீங்க உங்க சேனல்ல. புழு கூட்ட வாய திறந்தாவே இன்னைக்கு ஒரு நாளாவது புழுவாம உண்மையே பேசுங்க. என்னடா நீங்க நல்லது பண்ணிக்கீங்க சொல்லுங்க. காரி துப்புனா உட்காந்து பச்சை கொடி ஆடிட்டு இருக்காரு மாதிரி இவரு. ஆமா, இதுலயே நாங்க என்ன செஞ்சிருக்கோங்கிறத பட்டியல் போட்டு சொல்லணும். எங்க சரி ஒரு நிமிஷம் உருட்டு ஸ்டார்ட். ஏழை எளிய மக்களுக்கு தான் நாங்க அந்த அரசே அமைச்சிருக்கோம். ஏழை எளியனுடைய ஓட்டுன்னு வாங்கித்தான் நாங்க இந்த ஆட்சியை பண்ணிட்டு இருக்கோம். அதனால இந்த ஏழை எளிய மக்களுக்கான ஆட்சி, அவங்களுக்கு தான் எங்களுடைய இரவு பகல் பாராத உழைப்பு எல்லாம் ஏழைகளுக்கு தான். ஏழை கேட்டிருந்தாருன்னா ஏழைய வந்து பணக்காரன் ஆக்கணுங்கிறதா எங்களுடைய நோக்கம். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளாவது நாங்க ஆக்கிருவோம். அவரை கடுமையா உழைக்க சொல்லி படிக்க சொல்லி போயிட்டு இருக்காங்க. ஏழைகள் ஏழையா தான் போவாங்க, பணக்காரனா தாமா. அது இந்தியா சமூகத்துல இருந்த ஒரு பெரிய சமூக வியாதி. திராவிடக்காரன் எவ்வளவு ஏழையா நான் பார்த்ததே இல்லையே.
ஏய் அப்ப நான் ஏழை இருக்குல்லையா ஐயா? என் பக்கத்துலயே உட்காந்துருக்கேன், நான் ஏழை இல்லையா? நான் என்ன கோடீஸ்வரனா? நான் தான் டாட்டாவா பிர்லாவா? நீங்க ஏழை தான், அப்புறம் கோடீஸ்வர ஏழை. இதெல்லாம் வந்து ரொம்ப ஓவரியா, ரொம்ப ஓவரு ஐயா. திமுகக்கு என்ன இருக்கு கணக்குனா, 1000 கோடி வச்சிருக்காங்கன்னா அவங்க கோடீஸ்வர ஏழை. 5000 கோடி வச்சிருந்தாங்கன்னா ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஓகே, அந்த மாதிரி நீங்க கோடீஸ்வர ஏழை. ஐயா தாளலையா, கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஓவரா கலாய்க்காதீங்க. சரி, போதும் உங்க கலாய்ப்பெல்லாம். அடுத்து பஷீர் அகமது, விஜய் வேணாலும் முடக்கிடலாம், பட் சீமான் ஏன் உங்களால் ஒன்னும் பண்ண முடியல? ஓகே, பதில் சொல்லுங்க. விஜய் நாங்க ஒன்னும் முடக்கல, சரிங்களா ஐயா? வச்சுட்டு பேச இல்ல ஏன்னா உங்களுக்கு குறு கடிக்குதுல்ல, ஏன்னா ரொம்ப ஓவரா உங்களுக்கு வெக்கையா இருக்கு, அதனால உங்களுக்கு தான். ஐயா எனக்கு ஒரு டவுட், ஏமா இவருக்கு இப்படி ஆட்டுறது குத்துறது மூலமா எத்தான் வைக்கவும் மாட்டாரு. ஆகையினால நீங்க சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது கன்ஃபியூஸ் ஆயிட்டாப்ல. உங்களுக்கு இங்க கண்ணாடி எல்லாம் உடஞ்சிட போகுதுயா, ஏன் தான் நியாயம் பண்றீங்க சார்? உடம்பு சரியாத கூட்டுல வந்து உட்கார வச்சுட்டு மென்டல் டார்ச்சர் பண்றீங்க. கேள்வி தானே மறந்துட்டீங்க இப்போ? இல்ல மறந்துட்டீங்களா கேள்வியா? என்ன கேள்வி? என்ன கேள்வி சொல்லும்? டயர்ட் ஆகுறீங்க இப்ப. கேள்வி ஏதோ சொல்ல இப்போ தெரியுதா மக்களே? ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா இவர் ஸ்கிரிப்ட் யோசிச்சுவாப்ல, நடுவில் ஏதாவது பண்ணா மறந்துட்டேன்னு சொல்லிட்டு சரி ஓகே டைம் கொடுக்குறேன் சீக்கிரம். இங்க பாருங்க, நாங்க விஜய வந்து முடக்கல, சரி, அதே மாதிரி சீமானியும் நாங்க முடக்க நினைக்கல, சரி. அவங்களும் ஒரு அரசியல் இல்ல, நீங்க நினைக்கிறீங்க உங்களால முடியல அப்படின்றதான் சொல்லியிருக்காரு. எங்களால முடியலன்னு நாங்க என்ன நான் சொல்லவா? ஐயா நான் சொல்றேன், இல்ல நான் சிம்பிளா சொல்றேன். ஐயா நீங்க அப்பெல்லாம் பேசாதீங்க, சிம்பிளா முடிங்க. எங்களால முடியும், அப்புறமே நாங்க பண்ணுவோம் சொல்லுங்க. அப்படி எல்லாம் ஏங்க பொய் எதுக்கு பேசணும்? இது அவங்க என்ன அரசியல் கட்சி நடத்துறாங்களா, அவியல் பண்றாங்களா? அவங்களும் அரசியல் கட்சி நடத்துறாங்க, மக்கள்கிட்ட போறோம், மக்கள் யாருக்கு வாக்களிக்கிறாங்களோ அவங்க ஆட்சி அமைக்க போறாங்க. இதுல என்னங்க தவறு? சீமானுக்கு வாக்களிச்சா சீமான் நீங்க நினைச்சா முடக்குவீங்க, ஆனா தேவையில்லை. நாங்க அப்படி எல்லாம் பண்ண முடியாது. இது வந்து ஜனநாயக நாடு. இப்போதைக்கு நாம சும்மா இருமா, ஜனநாயக நாட்டுல யாரும் முடக்க முடியும்? யாரையும் முடக்க முடியாதா? இந்நாட்டு மன்னர்கள் முடிச்சுக்கோங்க. சரி முடிஞ்சுக்குவா? ஆமா சரி முடிஞ்சுக்கிறேன். தினேஷ்குமார், காமாட்சி ஐயா, இந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சி என்று நீங்களே சொல்லிருக்கீங்க, எப்படி ஐயா? நீங்க சொல்லிக்கிறீங்க. சோச்சோ ஐயா, இங்க பாருங்க, கடுப்பாயிருவேன். என்ன விளாடுறீங்களா? அவர் என்ன கேக்குறாரு? நீங்களே வந்து பாத்தீங்கன்னா உங்க ஆட்சியை பெருமை பீத்திக்கிறீங்க. இது எப்படி ஐயா கணக்கு? கேவலமான ஒரு ஆட்சி நடத்துறீங்க. யாரு? நாங்க சொல்லாம நீங்களா சொல்றீங்க? எப்ப பார்த்தாலும் உட்காந்து பக்கத்துல வெறுப்பேத்தீங்க. கட்சியில இருக்கக்கூடிய தொண்டன் சொல்லலாம், அப்படியெல்லாம் இல்ல. கட்சியில இருக்க தொண்டன் தான் சொல்லணும் நல்ல ஆட்சியா கெட்ட ஆட்சியான்னு. நாங்க சொல்லிருக்க அப்புறம் தான் மக்கள் கிட்ட போகும். நீங்க என்ன யூனியன் நடத்துறீங்களா, அசோசியேஷன் நடத்துறீங்களா? டிஎம்கே அசோசியேஷனா? ஆமா, டிஎம்கே அசோசியேஷன் கட்சி தானே. டிஎம்கே அசோசியேஷனா? டிஎம்கே அசோசியேஷன் கட்சினாலும் ரெண்டு. டிஎம்கே அசோசியேஷன். ஆமா, டிஎம்கே வந்து பார்த்தா ஒரு பார்ட்டி கிடையாது, இட்ஸ் an association. வெல்ஃபேர் அசோசியேஷனா? வெல்ஃபேர் அசோசியேஷன்ல மக்களுக்கு வெல்ஃபேர் பண்றதுக்கு ஆரம்பிக்கப்பட்ட சும்மா உட்கார்ந்து உருட்டின்றீங்க. மக்களுக்காக சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மக்களின் சேவையே மகேசன் சேவைன்னு அண்ணா சொன்னாரு. அதத்தான் நாங்க இந்த நிமிடம் வரை அதுதான் இந்த மாதிரி எல்லாம் நீங்களே சொல்லிக்கிறீங்க. விஜயகுமார், அகில உலக காமாட்சி ரசிகர் மன்ற கழகம் சார்பாக நாயுடுகாருக்கு வணக்கம். நீங்க நல்லவரா கெட்டவரா? கனடாவில் இருந்து பதில் எதிர்பார்க்கிறேன். இதுல என்னங்க உங்களுக்கு டவுட்? ஃபர்ஸ்ட் இதை ஆட்டிட்டு நான் அக்மார் கெட்டவன் அப்படின்னு சொல்லிடுங்க. பாவம் புள்ள அங்க இருந்து எழுதி இருக்கான். சரி ஓகே, தலையெழுத்து. அகில உலக எப்பா முடியலனால இதெல்லாம்
தம்பி நீங்க எழுதின கேள்வி கேட்ட கேள்வி எல்லாம் நல்ல கேள்விதான். ஆமா நான் நல்லவரா கெட்டவரான்னு எனக்கு தெரியலையப்பா. தெரியலையப்பா. நீங்க தான் முடிவு பண்ணணும். அவர் ஒண்ணும் பெருசாலாம் தப்பு பண்ணலப்பா. கனடாலதான் இருக்கீங்க. இருங்க, அவர் என்ன இப்போ 10 ரேப்பு 10 கொலை தான் பண்ணிருக்காப்ல. அந்த அளவுலாம் கெட்டவர் கிடையாது, ஓரளவுக்கு நல்லவர். இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க. இருங்க இந்தாங்க கடைசி ஒரு கேள்விதான், கேளுங்க சீக்கிரம். தேவி ஜோதி, மீனாட்சி சார் நீங்க டிஎம்கே தான், நீங்க டிஎம்கே தானா, அப்புறம் ஏன் டிவிகே துண்டுன்னு கேட்டிருக்காங்க. இதை நான் ரொம்ப நாளா கேட்டுருக்கிறோம். சொல்லுங்க, இது என்ன துண்டுன்னு சொல்லிடுங்க. இது எங்களுடைய தமிழ்நாடு நாயுடு பேரவையினுடைய எங்களுடைய கொள்கையினுடைய துண்டு. சரியா? ஆகையினால எங்க துண்டை தான் இன்னைக்கு பல்வேறு அரசியல் கட்சிகளும் பல்வேறு அமைப்புகளும் காப்பி அடிச்சிருக்காங்க. ஏன்னா நான் வந்து 1964லயே இந்த கலரை ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம். ஓ சரிங்களா? சிறப்பு. ஆகையினால நாங்க யாரை பார்த்து நாங்க இப்ப இந்த காப்பிரைட்டுக்கு நீங்க கேஸ் போட்டு அந்த காசு வாங்கினதையும் சொல்லிடுங்க சேர்த்து. டிவி கேட்க அதெல்லாம் நான் டிவிக்கு இதுல கொஞ்சம் வேற மாதிரி இணைச்சுக்கிட்டு காசு கொடுத்துட்டாங்களா இல்லையா? கொடுத்தாங்களா இல்லையா கொடுக்கலன்னு சொல்லுங்க. அவங்கள்ட்ட நான் எதுக்குயா காசு கேட்கிறேன்? அவங்க தான் நடுவுல ஒரு ரோஸ் கலர்ல ஒண்ணு சேர்த்திருக்காங்களே, பாக்கல? அப்படியா? ஆமா. என்ன அப்படியா நொப்படியா? சரி, ரொம்ப ஓவரா பண்றீங்க, பாத்துக்கோங்க. சீக்கிரம் பண்றேன். ராஜகோபால் சீக்கிரம் நீங்கள் டிஎம்கே விட்டு வர வேண்டும், ஏனென்றால் உங்கள் நண்பரை சிறையில் அடைத்து உள்ளனர். சரி, ஃபர்ஸ்ட் அவர் கேட்ட கேள்வி கரெக்ட். ஆனா உன் நண்பர்னு சொல்றாங்களா, அவர் யாரு? ஏர்போர்ட் மூர்த்தியா சொல்றாங்க. எல்லா வீடியோ ரிலீஸ் பண்ணோம். இவர் என்னெல்லாம் வேலை பார்த்தாரு, அனுப்பிச்சதே இவர் தான். அவருக்கு முட்டு கொடுத்து பேசுறாப்ல, உட்கார் பேச வச்சு இங்க உசுப்பேத்தி விட்டு அமுச்சு விட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டதோட சரி. அதுக்கப்புறம் எல்லாத்துலயுமே வந்து இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த உங்க சோட தானே கேட்டேன் சொல்லுங்கன்னு, இன்னைக்கு வரைக்கும் அது பதில் சொல்லல. கொஞ்சம் அப்புறம் தெரியுமா பண்ணாரு, கேட்காதப்பா சும்மா இந்த கதையெல்லாம் விடாதீங்க. இங்க பாருங்க, ஏர்போர்ட் மூர்த்தி விஷயத்தில் நான் திருமாவளவனை விசிகாவையும் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. தானே காட்டுறீங்க புதுசு மாசம். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவான், செஞ்சோற்று கடன்னு ஒரு சரித்திரத்துல ஒரு இது வரும். சரியா? சரி. அது மாதிரி இது வந்து எங்க கூட்டணியில இருக்க கூட்டணி தர்மம். அதனால ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நல்லது கெட்டது ரெண்டையும் நாங்க ஏத்துதான் ஆகணும். சரிங்களா? பண்ற தப்புனாலும் வேற வழி இல்லை, நாங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். புரியுது. கடைசி கேள்வி, முருகேசன் புரியலையா? முருகேசன் சரவணன். ஓகே. அதாவது நெறியாளர் கவனத்திற்கு உங்களுக்கு சொல்றாங்க, இது கேள்வி ஆக்சுவலா உங்களுக்கு இதுக்கு ஒரு பதில் சொல்ல முடியாது. ஓகேவா? அதாவது பிரத்யேகமா இவரை வந்து நடுவில் உட்கார வச்சுட்டு எங்கள் தலைவனை கலாயுங்கள் அப்படின்ற ஒரு தலைப்புல நீங்க நிகழ்ச்சி பண்ணணுமா? புரியுதா? அது வந்து போன் மூலியமாவே இவரை கலாய்க்கலாம், நேரடியாக இங்க உட்கார வச்சதும் கலாய்க்கலாம், எப்படி வேணாலும் கலாய்க்கலாம். ஆனா எங்கள் தலைவனை கலாயுங்கள் தான் தலைப்பேவா. புரியுதா? புரியுதுன்னா பண்ணலாமா வேணாமா? பண்ணலாங்க. நான் தான் யாருக்குமே பயம் இல்லையே. அப்படி சொல்லாதீங்க ஐயா. நான் சொல்லிட்டு குளிர் விட்டு போகல. அப்புறம் எங்களுக்கு என்ன பயம்? எங்களுக்கு என்னங்க ஐயா? உங்களுக்கு பயம் மட்டும் கிடையாது, உங்களுக்கு எதுவுமே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லுங்க. பல்வேறு கேள்விகளை நீங்க முன் வச்சீங்க, ரொம்ப சுவாரஸ்யமா போச்சு, செம்ம ஃபன்னா இருந்தது. ஆக்சுவலா நானே நிறைய என்ஜாய் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸை மறுபடியும் ஒரு போஸ்ட் போடுவாங்க, அதில் உங்க கமெண்ட்ல போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து இதே ஷோவில் வந்து உங்க எல்லாரையும் சந்திக்கணும். நன்றி, வணக்கம்.